பாருங்க இந்த இடத்துல வந்து தொகுதி வந்து சமநிலையில் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவன் சமநிலையில் இருக்கிற நேரம் கிடையாக இருக்குதா மேபி அந்த இடத்துல தொழிற்போற விஷயம் எங்களுக்கு கேள்வியாக வந்தது. டீன்ற வருமானம் தான் கேள்வி. ஆகவே டீன்ற வருமானம் கேள்வின்னா டீக்கு பிசியை வந்து சமப்படுத்தலாம், கிடையாக கிடை விசியில் சமப்படுத்தலாம். ஆனால் அதுக்கு முதல்ல விசின்ற வருமானம் தேவைப்படுது. இப்போ விசின்ற வருமானம் தேவைன்னா விசி முதல்ல நிலைக்குத்தாக கீழ் நோக்கிய மேல் நோக்கிய நிலைக்கு விசிகளை சமப்படுத்தி தான் விசின்ற வருமானத்தை நாங்கள் காண வேண்டியது இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், முதல்ல வந்து விசின்ற வருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு விசியை வந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி பிரிப்போம். விசின்ற இல்லை விஷயம் நிலைக்குத்தாக மேல் நோக்கி பிரிச்சோம்னு சொன்னால் என்னென்று வருவங்களுக்கு இருக்கிறாங்க T2 போடுறேன், இந்த T1 போடுறேன். அவை T2 நிலைக்குத்துக்கு சைன் கிடைவுடைய கோணத்தை போடுவோம் 40 பாகை. T2 சைன் 40 பாகை என்று வரும். அப்போ T2 சைன் 40 பாகை என்னது சமன் W1 வருமானம் நிறைக்கு சமனாக இருக்குது. நிறைய என்று சொல்லப்பட்டிருக்குது. அவை புயல் பார்வைகளால் பெருக்க தேவையில்லை, அவை W சமனாக இருக்கு. சரியா? இதுல இருந்து நீங்க T2 காணணும்னு சொன்னா WI என்ன வரும், சைன் 40 என்று வரும். T2 காண்பிட்டு இனி இதே T2 என்ன செய்யணும், கிடையாக பிரிக்கணும். சரியா? கிடையாக பிரித்தோம்னு சொன்னால் T2 சைன் கிடைக்கு வந்து கோஸ் பாவீங்க, கிடைக்கு சைன் மாதிரி கிடைக்கு கோஸ் பாவீங்க. T2 கோஸ் அதே கிடை கோணம் தான், கோணம் ஆகாது, கிடை கோணமே போட்டு போகல. T கோஸ் 40. இது இந்த பக்கம் பிரிவட்டுக்கு போனால் அதுக்கு எதிர்பக்கமாக இருக்க கிடை ஏபி எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். ஏபியில் இருக்கிற T1 திசை சமனாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்க T2 இங்கே என்ன இருக்குது, T2க்கு பதிலாக என்ன இருக்குது, W சைன் 40 இருக்குது. அது பிரதிடுவோம், பிரதிட்டால் தான் T1 கண்டுபிடிக்கலாம். அப்போ W கீழ் சைன் 40 தர இங்கே என்ன இருக்குது, கோஸ் 40 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, கோஸ் 40 இருக்குது. சமன் இங்கே T1 எடுப்போம். T1 தான் காணப்போம். சரியா? இப்போ உங்களுக்கு பாருங்க ஒரு வேலை செய்யலாம். நாங்கள் W அப்படியே இருக்கட்டும், கோஸ் 40 கீழே கொண்டு வாங்க. கோஸ் 40 கீழே வந்துன்னு சொன்னால் சைன் 40 செய்யும் மேலே போகணும். இப்படி நிகர்மாறா நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் சைன் 40 இது நிகர்மாறா இப்படி மாற்றினீங்கன்னு சொன்னால் உங்களோட W சேர்ந்து வாரோடைய W சேர்ந்து மாற்றுங்க. இப்படி நிகர்மாறா இந்த பின்னத்தை மாற்றிங்கன்னா இங்கே இருக்க பின்னம் நிகர்மாறமா இப்படி வரும். 1/T1 இப்படி மாற்றுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் சைன் 40 கோஸ் 40 பிரிஞ்சோம்னா டேன் 40 ரெண்டு பேரும் டேன் 40 இதை பிரிஞ்சோம்னா டேன் 40. அப்போ டேன் 40 கீழே W அப்படி இருக்குது 1/T1 இருக்குது. இப்போ நீங்கள் T1 காண்பது என்ன செய்யணும், குறுக்குத்தர்க்கம் செய்தும் காணலாம். குறுக்குத்தர்க்கம் செய்தோம்னா T1 இங்கே வந்து வச்சு கொடுக்கு இந்த பக்கம் 1 இந்த W போய் அங்கே பெருக்கு போடுறது W ஆகிடுது. சரியா? இந்த டேன் 40 கீழே வரும். அப்போ T1 விடை வந்து W டேன் 40 பாருங்க. இது இங்கே போகணும்னு சொன்னால் அதுக்கு எதிராக இடத்துக்கு டேன் 40 அப்படியே மாறும். இங்கேருந்து போகணும், இது இங்கேருந்து வரும், இது இப்படியே போயிடும். சரி, தான் குறுக்குத்தர்க்கம் வந்து சின்ன உள்ள படிச்சிருப்பீங்க. அப்போ T1 வந்து W டேன் 40 எடுக்கலாம். சரி,